காத்திருந்த நாட்கள்ல கூட அவரை நாங்கள் கனப்படுத்தும்படியாய் இந்த இடத்திலே வந்திருக்கிறோம். வேத வசனம் சொல்லுகிறது, அவரை தேடி அவருடைய நாமத்தினாலே, அதாவது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கே கூடுவீர்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே இருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆமென். இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறது ஒரு காரியம், அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளவல்ல, அவருக்கு கொடுப்பதற்காக. ஹல்லேலூயா. உடனே யோசிப்போம், கொடுக்கிறோண்டால் எங்கேயோ போகிறாண்டு இல்லை, இங்க அவருக்கு துதி செலுத்தும்படியாய், அவரை கனப்படுத்தும்படியாய். காரணம், துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரான் நம்ம ஆண்டவர். ஆகவே அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து சொன்னார், மத்தேயு 5 எடுங்க. அவர் திரளான ஜனங்களைக் கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயைத் திறந்து அவர்களுக்கு உபதேசித்துச் சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இயேசு திரளான ஜனங்களை கண்டு மலை மீது ஏறுகிறார். ஏனென்றால் அவரை வந்திருக்க ஜனங்கள் பார்க்க வேணும். அது மாத்திரமல்ல, மலை மீது அவர் இருந்து தன்னை ஆயத்தப்படுத்தி கர்த்தருடைய வசனங்களை அவர் சொல்லும்படியாய் இருக்கிற வேளையிலே சீசர்கள் அவரிடத்து ஓடி போய் அங்கே போகிறார்கள். அப்பொழுது இயேசு வாயை திறந்து சொல்லுகிற வார்த்தை என்ன சொல்லுகிறார்? ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியில் எளிமை. எளிமை என்றால் எங்களுக்கு தெரியும், ஆவியிலே கர்த்தருக்குள் எங்களை தாழ்த்திக் கொள்வது. எங்களை தாழ்த்துகிற வேளையிலே கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, எவர் தாழ்த்துகிறார்களோ அவர்கள் உயர்த்தப்படுவார்கள். தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிற தேவன். அப்ப ஆவியிலே எளிமை வந்துவிட்டால் எங்களுக்குள்ளே தாழ்மை வரும். அப்ப தாழ்மை வந்தால் வசனம் சொல்லுகிறது, பரலோக ராஜ்யம் அவர்களுடைய. அருமையானவர்களே, எங்களுக்குள்ளே ஒரு எளிமை தேவை, ஆவியிலே எளிமை தேவை. அந்த எளிமை எங்களுக்குள்ள இருந்து என்றால் பரலோக ராஜ்யத்துக்கு நாங்கள் பிரவேசிப்பதற்கு தடையாயிருக்க முடியாது. காரணம், வசனம் சொல்லுகிறது. ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்க போகிறோம். எபிரேயருக்கு நிருபத்திலே பாருங்கள், விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை செலுத்தினான். அதனாலே அவன் சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். கொடுக்கிறதிலே பாருங்கள் எப்படி இருந்தார் என்றால், அவன் நிறைவாய் கர்த்தருக்கென்று கொடுக்கிறான். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனப்பூர்வமாய் சந்தோஷமாய் கொடுக்க ஆரம்பிக்கிறான். கொடுத்தான். கர்த்தர் அந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டார். எபிரேயர் 13:15 வாசிப்போம். அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்களிடத்தில் எதிர்பார்ப்பது
பாக்கெட்ல இருந்தால, உங்களோட பர்ஸ்ல இருந்தால, முதலாவது நம்ம ஆண்டவர் கேட்கிறது எங்களுடைய உதடுகள் இருந்து அங்க சொல்லப்படுகிறது கனி. உதடில் கனி, உதடுகளிலிருந்து புறப்படுகிற கனி ஆகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவும். ஸ்தோத்திர பலி என்று சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம் அது எங்கிருந்து வந்தால் சமஸ்கிருத வார்த்தை ஸ்தோத்திரம். அது தமிழ் பார்க்க போனால் நன்றி செலுத்துவது. இன்றைக்கு அருமையானவர்களே, வேதம் சொல்கிறது அவர் துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். அப்ப அவரை ஆராதிக்க தொடங்கின உடனே ஸ்தோத்திர பலி துதி எங்கள் உதடிலிருந்து வரும்போது கர்த்தர் இந்த இடத்திலே அவர் இறங்கி விடுவார். பிரசங்கம் செய்யாததை தேவ பிரசன்னம் செய்யும். இதை ஒரு ஊழியக்காரன் சொல்லியிருந்தார். அருமையான எசேக்கியா பிரான்சிஸ் 90ஆம் ஆண்டு 91ஆம் ஆண்டு அந்த நாட்களிலே வந்திருக்கவளிலே அவர் சொன்ன காரியம் இப்பொழுதும் எனக்குள்ளே ஞாபகம் இருக்கிறது. பிரசங்கம் செய்யாததை தேவ பிரசன்னம் செய்யுமா? அருமையானவர்களே, பெனியின் ஊழியக்காரர் உங்களுக்கு தெரியும். அவருடைய மியூசிக் கான்சர்ட் ஆரம்பித்த உடனேயே அங்கே சபையார் எல்லாரும் துதிக்க ஆரம்பிப்பார்கள். வர்ஷிப் நடந்து கொண்டிருக்கும், ஆராதனை நடந்து கொண்டிருக்கும். அப்பொழுது அந்த இடத்திலே கர்த்தருடைய பிரசன்னத்தை காணக்கூடியதாக இருக்கும். அவரையும் ஓரல் ரோபர்ட்டையும் டெலிவிஷன்ல வந்து பேட்டி காணுகிறார்கள். உங்களுடைய ஊழியத்திலே எப்படி நீங்கள் கரங்களை வைத்து ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்கிறது. வியாதியஸ்தர்கள் சொஸ்தமாகிறார்கள், நொண்டிகள் நடந்து போகிறார்கள், ஊமையர்கள் பேசுகிறார்கள், குருடர்கள் பார்க்கிறார்கள், செகிடர்கள் கேட்கிறார்கள், காதிலே கை வைக்கிறார், செகிடர்கள் கேட்கிறார்கள். கண்களை கையை வைத்து ஜெபம் பண்ணும் போது கண்கள் திறக்கப்படுகிறது. எப்படி ஐயா நீங்கள் இப்படி செய்கிறீர்கள் சொல்லுகிறவர்களே, அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கரங்களை வைக்கிறவளிலே நான் செய்கிறதல்ல. அவர் சொல்லுகிறார், இது நான் செய்கிறதல்ல, விசுவாசத்தினாலே நான் கைகளை வைக்கிறேன். அதை விசுவாசித்து ஜனங்கள் முன்பதாக வருகிறார்கள். அந்த இடத்திலே கர்த்தர் ஊழியக்காரனுடைய விசுவாசத்தையும் ஜனங்களுடைய விசுவாசத்தையும் அறிந்து கர்த்தர் அந்த இடத்திலே அற்புதங்களை செய்கிறார் என்று அவர் டிவியிலே பார்த்தேன். பெனியினை பார்த்து கேட்கிறார், ஐயா உங்களுடைய ஊழியத்திலே எப்படி அற்புதங்கள் நடக்கிறது? எப்படி ஜனங்கள் நொண்டி கொண்டு வருகிறார்கள், தடிகளை எறிந்து விட்டு போகிறார்கள்? எப்படி ஐயா? காது கேட்கிறது, ஊமையர்கள் பேசுகிறார்கள், நீங்கள் தொடவில்லையே, அவர்களுக்காக ஜெபிக்கவில்லையே, ஆனால் எப்படி அற்புதம் நடக்கிறது என்று பெனியினை கேட்கும் போது அவர் சொல்லுகிறார், அவர்கள் எனக்கு பிடித்த ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவரை கனப்படுத்துகிறார். அருமையானவர்களே, அவர்தான் சுகம் கொடுக்கிறவர் என்று அவர் சொல்லுகிறார். கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறவளிலே
சபையார் ஆராய்க்கிறார்கள், வாயிலை திறந்து மனம் விட்டு துதிக்கிறார்கள், உதடுகளில் இருந்து ஸ்தோத்திர பலி வருகிறது. அங்கே கர்த்தர் அசைவாடுகிற காரியத்தை எங்களால் காண முடியாது. ஆனால் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிற வேளையிலே அங்கே வெளியரங்கமாய் கர்த்தர் அற்புதங்களை செய்ய ஆரம்பிக்கிறார். சுகம் கொடுக்கிறவர் அவர். அல்லேலூயா. சுகம் கொடுக்கிறவர் அவர். இன்றைக்கு பாரத்தோடு வேதனையோடு வந்திருக்கிற எங்களுக்கு அவர் ஆற்றி தேற்றுகிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். இந்த இடத்திலே மத்தேயு 9:13 வாசிக்கிறோம். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். எங்க போய் கற்றுக்கொள்ளும்படி இயேசு சொல்லுகிறார். பலி ஒன்று, இரக்கம் ஒன்று சொல்லப்படுகிறது. ஓசியா 6:6 பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் விரும்ப காரியம். மத்தேயு 23வது அதிகாரம் 23வது வசனத்தை பார்க்கிறோம். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசம பாகம் செலுத்தி அந்த வசனத்தில் அர்த்தம் வருது, நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள், இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். இதை யாருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், மாயக்காரராகிய வேத பாரகரே, பிரசங்கம் பண்ணுகிற பிரசங்கிகளே, என்னை கூட நான் எடுத்துக்கொள்கிறேன். ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒர்த்தலாமிலும், ஒர்த்தலாம் என்னங்க? எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க? தெரியாத? ஒர்த்தலாம் என்றால் கீரை வகைகளில், அந்த கீரை வகைகள என்ன சின்ன பூமியோடு ஒட்டப்பட்டிருக்கும் ஒரு கீரை வகை. அதுல நிறைய ஒரு இரும்பு சத்து இருக்கிறது. அதுல இரும்பு சத்து அதுக்கு பேர் என்ன இருக்கின்றால் ஒர்த்தலாம். சிறிய காரியம், சிறியதுதான். இப்ப சொல்லுற காரியம் நீதி, இரக்கம், விசுவாசம். முக்கியமான பாயிண்டை எடுத்துக்கொள்ள போகிறோம். இன்றைக்கு எங்களுக்குள்ளே நீதி இருக்கிறான்னு ஆனந்து பார்த்தால் எங்களுக்கு தான் தெரியும். அதுவும் லூக்கா சொல்லும்போது தேவ நீதியை குறித்து சொல்லுகிறார். நீதி இருக்கிறதா? அடுத்தது இரக்கம் இருக்கிறதா? இரண்டாவது விசுவாசம் இருக்கிறான்னு நம்ம ஆண்டவர் பார்க்கிறார். நீதி, இரக்கம், விசுவாசத்தை விட்டு சொன்ன ஆண்டவர் லூக்காவின் புத்தகத்திலே வித்தியாசமாய் சொல்லுகிற காரியத்தை பார்க்க போறோம். லூக்கா 11:42. பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒர்த்தலாம், மறுக்கொழுந்து முதலிய சகலவித பூண்டுகளிலும் தசமபாகம் கொடுத்து நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விடுகிறீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நாங்கள் காணிக்கைகளை செலுத்தினோம். உதடின் பலியாகிய ஸ்தோத்திர பலி
ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். பாருங்கள், ஆண்டவர் விரும்புறது ஸ்தோத்திர பலி. தேவன் அசைவாடும்படியாய் எங்கள் மத்தியிலே உலாவும்படியாய் அவர் விரும்புகிற ஒரு காரியம். அருமையானவர்களே, நான் சொல்ற காரியம் எங்களுக்கு கேட்க ஒரு மாய்த்தான் இருக்கும். உதட்டின் பலிதான் முக்கியம். நாங்கள் சின்ன எல்லாவற்றிலும் உண்மையா இருப்போம். ஆனால் நீதி, அடுத்தது இரக்கம், அடுத்தது விசுவாசம். அதை விட லூக்கா சொல்லுகிறார், தேவ அன்பையும் விட்டுவிடு. தேவ அன்பு, ஹலோ, அன்பு முக்கியம். இன்றைக்கு நாங்கள் அன்பாய் இருக்கிறோமா? இயேசு சொல்லுகிறார், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிய கட்டளை. அருமையானவர்கள், அன்பு மாம்சத்துல வருகிற அன்பு அல்ல, தேவ அன்பு, கர்த்தருடைய அன்பு, தேவ அன்பு. அந்த அன்பு சகலவற்றையும் தாங்கும், சகலவற்றையும் தாங்கும், சகித்துக் கொள்ளும். தேவ அன்பு, கர்த்தருடைய அன்பு. அந்த அன்பை கர்த்தர் பார்க்கிறார் எங்கள் மத்தியிலே. இது புதிய கட்டளை. நான் பிரசங்கம் பண்ணுகிறதாலே கர்த்தருடைய சீசனாய் மாற முடியாது. பைபிளை கையிலே சுமந்து கொண்டு போகிறதாலே நான் அவருடைய சீசனாய் மாற முடியாது. அதிகமாய் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி கர்த்தரை ஆராதிப்பதாலே நான் அவருடைய சீசராய் மாற முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்துங்க பிள்ளைகள். அன்பா இருங்கள். நீங்க அன்பா இருந்தாலே காணும் என்னுடைய சீசர்களாய் மாறுகிறீர்கள். நாங்கள் வித்தியாசமாய் பிறந்து வளர்ந்து வித்தியாசமாய் இடங்களே வளர்ந்து வருகிறோம். எங்களுடைய சிந்தனைகள் வேறுபட்ட சிந்தனைகளா இருக்கலாம். ஆனால் அன்பா இருக்கிறோமா? இயேசு அன்பா இருக்கிறார். அவருடைய அன்பு எங்களுக்குள்ள இருந்தோம் என்றால் அவருடைய சீசராய் நாங்கள் மாற முடியும். நான் இரக்கம் வச்சத்தான் எனக்கு தேவ சமூகத்தை இரக்கம் கிடைக்கும். நான் இறங்கினால்தான் எனக்கு இரக்கம் கிடைக்கும். நாங்கள் இறங்குகிறோமா? தாராளம் மனம் இருந்தாலும் இரக்கம் இல்லாமல் போய்விடுவோம். கொடுக்க வசதியா இருக்கும், ஆனா இரக்கம் இல்லாமல் போயிடும். ஆனால் ஆண்டவர் சொல்றார், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். தேவனிடத்திலே பெருக இரக்கம் சும்மா லேசுப்பட்ட இரக்கம் இல்லை. நான் இரக்கம் ஒருவருக்கு காண்பித்தான் கர்த்தர் எனக்கு இரக்கம் காண்பிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ரோமர் 10:14 ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப ஒத்தலாம், வெந்தயம், சீரகம் எல்லாவற்றிலையும் நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்து விசுவாசத்தை விட்டு விட்டோம் என்றால் எல்லாம் வீணாய் போகும். என்னுடைய வாழ்க்கையில ஏன் இப்படி நடக்கிறது? நீங்க கேள்வியோடு இருக்கலாம். பாருங்கள், இந்த இடத்திலே விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். நீ எல்லாவற்றையும் செலுத்தி நீதி, தேவ அன்பு, விசுவாசம், இரக்கம் இவைகள் இல்லை என்றால் எல்லாம் வீண்.
விசுவாசிக்க வேணும். எப்படி விசுவாசிக்க வேண்டும் சொல்லுகிறது? விசுவாசம் கேள்வியினாலே வரும். அடுத்தது, அப்ப காயினுக்கு மனுஷ எங்க இருந்து வந்தது அப்படியாக சொல்றார்? இல்ல, விதண்டாவாத கேள்வி அல்ல. வசனத்தை கேட்க வேணும், அதை ஆராய்ஞ்சு பார்க்கணும். வசனம் பேசப்படுகிறது கேள்வியினாலே வரும், தேவனுடைய வசனத்தினாலே வரும்னு சொல்லப்படுது. பாருங்க, விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார். எங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்கிறது? சபைகளிலே நடக்கிற காரியங்களாலே விசுவாசம் குறைந்து போய்விட்டதா? ஊழியக்காரர்களுடைய காரியங்களாலே விசுவாசம் குறைந்து போய்விட்டதா? நம்ம விசுவாசிகள் நிமித்தம் எங்களுடைய விசுவாசம் குறைந்து போய்விட்டதா? ஹலோ, விசுவாசத்தில் தகப்பன் ஆபிரகாம் என்று வேதம் சொல்லுது. ஆனால் ஆபிரகாமிலும் பெரியவர் நம்ம அப்பா இயேசு. ஹல்லேலூயா. ஆகவே விசுவாசம் முக்கியமா இருக்கிறது. நாங்கள் விசுவாசித்தால் தான் தேவனுடைய மகிமை காண முடியும். நாட்களே, அருமையான பிள்ளைகளை, நான் தொடர்ந்து வசனத்தை வாசித்து கேட்க போறோம். பாருங்கள், மத்தேயு 8:19 தம்பி போடுங்கள். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்ம ஆண்டவர் போய்கொண்டிருக்கிறார். எங்க அவர் போகிறது? என்னமோ அற்புதம் செய்வதற்காக போய்கொண்டிருக்கிறார். நடந்ததிருந்து அற்புதம் செய்கிறார். இப்பொழுது 100க்கு அதிபதி அவருடைய வேலைக்காரன். இது ஒரு பெரிய காரியம் இல்லை, வரவேண்ட அவசியம் இல்லை. 100க்கு அதிபதி இருந்த இராணுவ தலைவர், அவற்றை வீட்டு வேலைக்காரன் சுகம் இல்லாம இருக்கிறார். ஏட அவன் கிட்ட சுகம் பெறுவான் அப்படின்னு பார்க்கல. அவன் வேலைக்காரன் சுகம் இல்லாமல் இருக்கிறான்னு சொல்லி அங்கே ஆள் அனுப்பி விடுகிறார். இயேசு மறக்கல, வருகிறேன் என்று அவர் ஆயத்தப்படுத்தும் போது அங்கே 100க்கு அதிபதியினிட வேலையா சொல்லுகிறார், நீங்க வர வேண்டாம்ப்பா, நீங்க அவர் வர வேண்டாம். அவர் தன்னுடைய வீட்டுக்குள்ள வருவதற்கு நான் தகுதி இல்லாதவன், நான் தகுதி இல்லை. இயேசு என்னுடைய வீட்டுக்குள்ள, என்னுடைய உள்ளத்துக்குள்ள வருவதற்கு நான் கொஞ்சத்துக்கும் தகுதி இல்லாத ஒரு மனுஷன். ஆனால் அவர் சொல்லுகிறார் வார்த்தை, அதை வாசிங்க. 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். இதுதான் விசுவாசம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, நீங்க சொன்னால் அது நடக்கும். பாருங்க விசுவாசத்தை. வரத்தவில் ஆண்டவரே, நீங்க சொன்னாலே அது நடக்கும். ஆண்டவர் ஆச்சரியப்படுகிற காரியம். இஷ்டவேலர்களுக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை காணவில்லை என்று ஆண்டவர் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அந்த 100க்கு அதிபதி சொன்ன வார்த்தை நிமித்தம் நடந்தது. இப்ப என்ன நடக்கிறது? அந்த சொன்ன நேரம், அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் கணக்கிட்டு பார்க்கிறவர்களே அவர் போகவில்லை, இடையிலே ஓடி வருகிறார். வேலைக்காரன் சொல்லுகிறார், வேண்டாம் போதகர், அவரை வர வேண்டாம்,
அவர் சொஸ்தமாகிவிட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தை தான் கர்த்தர் பார்க்கிறார். அருமையான வாலிப பிள்ளைகளே, விசுவாசிக்க வேணும். எல்லோரும் விசுவாசிக்க வேணும். இயேசுதான் கடவுள் என்று விசுவாசிக்க வேணும். அவர்தான் அற்புதத்தின் தேவன் என்பதை விசுவாசிக்க வேணும். அவர் இரக்கமுள்ள தேவன், விசுவாசிக்க வேண்டும். அவர் அன்பு நிறைந்த தேவன், விசுவாசிக்க வேண்டும். அவருடைய அன்பை எங்களிடத்திலே அவர் எதிர்பார்க்கிறார், அதை விசுவாசிக்க வேண்டும். அருமையானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இப்படிப்பட்ட காரியம் வந்தது? அநேகர் சொல்ல முடியாமல் வேதனோடு இருக்கலாம். எனக்கு என் ஆண்டவர் வந்தது என்று கேள்வியோடு இருக்கலாம். ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது, விசுவாசம் முக்கியம். விசுவாசித்தவனுக்கு எல்லாம் கைகூடும். விசுவாசித்தோடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் எதை சொல்லுகிறோமோ கர்த்தர் அதை செய்ய வல்லவராயிருக்கிறார். யோவான் 14:14 சொல்லப்படுகிறது. என் நாமத்தால் எவைகளை கேட்பீர்களோ அதை நான் செய்வேன் என்று சொன்னவர் மாறாதவராயிருக்கிறார். வேலையில பிரச்சனையா? குடும்பத்தில பிரச்சனையா? ஹலோ, பள்ளிக்கூடத்திலே படிக்கிறதுல பிரச்சனையா? பள்ளிக்கூடம் தொடங்கி விட்டது, இது எப்படி நடக்க போகுது? பாடங்களை பார்க்க கஷ்டமா இருக்கும் என்று யோசிக்கிறோமா? அருமையான பிள்ளைகளே, யோசிக்கிறோமா? எனக்கு வந்த டீச்சர் முகத்தை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு பயத்தோடு இருக்கிறீங்களா? என்ன முதலாளி வித்தியாசமாய் என்ன நடத்துறாண்டு ஒரு ஏக்கத்தோடு பயத்தோடு இருக்கிறீங்களா? ஆண்டோட வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் விசுவாசம் முக்கியமா இருக்கிறது. அற்புதங்கள் செய்கிறது விசுவாசம். அப்ப சிலவளை கேட்கலாம், சொல்லுகிற எனக்கு விசுவாசம் இருக்க. எஸ், எனக்கு விசுவாசம் இருக்கிறது. ஜெபம் பண்ணுகிறேன், ஆண்டவர் தன்னுடைய நேரத்திலே எனக்கு செய்ய வேண்டிய காரியங்களை அவர் செய்கிறார், செய்தார், இனியும் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆகவே அருமையானவர்களே, விசுவாசம் படிக்க படிக்க, விசுவாசத்திலே வாசிக்க வாசிக்கத்தான் விசுவாசம் பெருக்கெடுத்தோடுகிறது. ஆகவேதான் ஆண்டவர் விசுவாசத்தில் போய் கொண்டிருக்கிறார். அங்கே அநேக வியாதிஸ்தர் வருகிறார்கள். அங்கே அவர் போய்கொண்டிருக்கிறார். அவரை கண்டு கேட்கிறார், கண் தெரியாத குருடனாயிருக்கிற கத்துகிறார், தாவீதின் குமாரனே கத்துகிறார், எனக்கு இறங்கும். காரணம், அவர் இரக்கமுள்ள தேவன். அவருக்கு தெரியும் அவர் இரக்கமுள்ளவர். மனுஷனிடத்துல இரக்கம் கிடைக்கிறது குறைவாயிருக்கும். ஆனால் அந்த மனிதர்களுடைய கண்களிலே தயவை ஏற்படுத்த கர்த்தரால முடியும். அருமையானவர்களே, கர்த்தர் எங்களுக்குள் இருக்கிறதை நாங்கள் தான் கேரண்டி பண்ணணும். அவர் ஒரு ஜென்டில்மேன், பரிசுத்த ஆவியானவர். அவர் வருகிறதுக்கு ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணி, மணிக்கணக்காய் ஜெபம் பண்ணி, ஒப்பு கொடுத்து, ஞானம் பெற்று, ஸ்நானம் அடைந்து, அங்கே எடுத்து போட்டு வந்து வருகிற வழியிலே இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறும்போது பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறதை யோவான் பார்க்கிறார். வானம் திறக்கப்படுகிறது, சத்தம் வருகிறது, கர்த்தருடைய சத்தம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று சத்தம்
வருகிறது. அருமையானவர்களே, யாராவது ஞானஸ்நானம் எடுக்கவில்லை, எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்து விட்டார்கள் என்று சொன்னால், சின்ன வயதிலே எனக்கும் ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. எனக்கு ஒன்றும் தெரியாது, கொண்டு வந்து ஊற்றி கொடுத்தாங்க. ஆனால் ஒரு நேரம் வந்தது, மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து பழைய மனுஷன் மறித்து புதிய மனுஷனாகி எழும்புகிற ஒரு காரியம். மார்க் 16 சொல்லப்படுது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இது வேதத்திலிருந்து, இயேசு சொன்ன வார்த்தையிலிருந்து நான் உங்கள் மத்தியில் சொல்கிறேன். அருமையான வாலிப பிள்ளைகளே, ஞானஸ்நானம் முக்கியம். அதை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக காரியத்துக்குள்ள போய்விடுவான். இப்ப நல்லா தான் இருக்கும், நல்லது போலதான் தெரியும். ஆனால் திடீரென ஒரு காரியம் நடந்து விட்டால், ஒரு கூடாத காரியம் நடந்து விட்டால், எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் உண்டு. இதிலே பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டில் இந்த ஆவி ஆத்மா இருக்குல்ல, ஜீவ சுவாசத்தை ஆண்டவர் ஊதினுடனே அவன் ஜீவாத்மாவாய் மாறுகிறான். ஜீவனோடு ஆத்மாவும் சேர்ந்து அவர்களை போகிற காரியத்தை பார்க்கிறோம். ஆகவே பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகணுமா இருந்தால், அதற்கிடையிலே எங்களுக்கு ஒரு கூடாத சம்பவம், துயர சம்பவம் நடந்தால் எங்களுடைய ஆத்மா எங்கே போகும்? ஒரு கேள்விக்குறி. விசுவாசிக்கணும், வேதத்தை சொல்லப்படுற விசுவாசிக்கணும். இயேசுவின் தாயாகிய மரியாதை பார்த்து சொல்லுகிறார், விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி. தூதன் சொல்லுகிறார், விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி. அவளுக்குள்ளே ஒரு விசுவாசம் வந்தது. அந்த விசுவாசத்தை கர்த்தர் எங்க இடத்திலும் பார்க்கிறார். இன்றைக்கு விசுவாசம் முக்கியமா இருக்குது. அன்பு இருக்கட்டும், இரக்கம் இருக்கட்டும், நீதி இருக்கட்டும், தேவ அன்பு இருக்கட்டும். ஆனால் விசேஷித்த காரியம் விசுவாசம். விசுவாசத்தை விட்டு விட்டோம் என்றால் எல்லாம் வீணாய் போடும். வாழ்க்கையிலே, எங்களுடைய வாழ்க்கையிலே விசுவாசிக்க வேணும். ஞானஸ்நானம் எடுக்கும்போது சொல்லுகிறோம், தேவனாய் கர்த்தர் என்று விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் கேள்வி கேட்கிறோம். அடுத்தது, அவர்தான் எங்களுடைய பாவங்களுக்காக மரித்தார், அவர்தான் மறுபடியும் எங்களுக்காக வரப்போகிறார் என்பதை விசுவாசிக்கிறோமா என்று கேட்கிறோம். ஆமாம். அடுத்த கேள்வி, எதுவரைக்கும் என்று சொல்லுகிற அநேகர் இந்த இடத்துல நாங்களும் சொல்லிக்கிறோம், முடிவு பரியந்தம், உயிர் உள்ள வரைக்கும் நான் அவரை விசுவாசிப்பண்டு சொல்லி ஒப்பு கொடுத்து இங்கே அநேகர் இருக்கிறோம். ஆனால் அருமையானவர்களே, இப்பொழுது அதை நாங்கள் விசுவாசிக்கிறோமா? ஞானஸ்நானம் முக்கியம். இது என்னுடைய கடமை உங்களுக்கு சொல்லணும். அருமையானவர்களே, நான் சொல்லுகிற காரியம் ஒட்டலாம், வெந்தயம், மறுக்கொழுந்து எல்லாத்திலையும் நாங்கள் தசமமாக காணிக்கைகளை கொடுக்கிறோம். முடிந்த அளவுக்கு கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறோம், கொஞ்சத்திலும் உண்மையா இருக்கிறோம். கொஞ்சத்திலே உண்மையா இருக்கிற கர்த்தர் அநேகத்துக்கு எங்களை அதிபதியாக மாற்றுகிறார். ஆகவே இரக்கம், நீதி, தேவ அன்பு இன்றைக்கு இருக்கிறான்னு நாங்கள் பக்கத்தில் இருக்கிற அன்பு செலுத்தும். உங்களுக்கு பக்கத்திலே, வீட்டுக்கு பக்கத்திலே யாரா இருந்த அன்பு சும்மா ஜஸ்ட் ஒரு ஸ்மைல், முடியல ஒரு ஸ்மைல், என்ன மாதிரி ஸ்மைல், நீங்க சிரிச்சு பாருங்க, புது ஆளா இருக்கும், ஸ்மைல் பண்ணி பாருங்க. ஒரு என்ன ஒரு வழியில இருக்க என்ன ஸ்மைல் பண்ணி பாருங்க,
ஒரு தலையாட்டி ஸ்மைல் சொல்லி பாருங்க. அடுத்த முறை சந்திக்க அவர் நிற்பார். நின்று என்னங்க தெரிஞ்சுங்க கண்டமா இருக்கோ, கர்த்தர் டைம்களை ஏற்படுத்துவார் ஜனங்களை சந்திப்பதற்கு. எங்களுடைய ஸ்மைல் ஒன்று போதும் அவர்களை ரட்சிப்புக்குள் கொண்டு வருவதற்கு. இது ஒரு வழி. ஆகவே நாங்கள் இரக்கமுள்ளவர்களாக இருப்போம். மற்றவனை குறித்து எதுவும் பேசாதபடிக்கு விசுவாசத்திலே நிறைந்தவர்களாக இருந்து எங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை காத்துக்கொள்வோம்.